போற்றியோம் நமசிவாய. வாக்குரிமை நமது பிறப்புரிமை. அறம், அரசியல், தர்மம், கலாச்சாரம், வாழ்க்கை முறை நமது பெரியவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக சித்தர்களும் தேவர்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட பூமியில் தான் சுதந்திர வேட்கை தந்த நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர், காமராஜர், வ.உ. சிதம்பரனார், கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன், இப்படி எண்ணற்ற ஆயிரம் பெரியவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமி நம்மளுடைய தமிழகம். இன்றைக்கி இந்த தமிழகம் சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது திராவிட கலாச்சாரத்தின் மூலமாக. அதை எல்லாரும் நம்ம பழமையான ஆளுங்க பூரா உணர முடியுது. இந்த சீரழிந்த திராவிட மாடல் நம்மளுடைய ஆன்மீக கலாச்சாரம், தமிழர்களுடைய சனாதன தர்மமாகிய சைவ சமயத்தினுடைய சிறப்பான வழிபாட்டு முறைகள், விநாயகர் பெருமானை பற்றி தரக்குறைவாக பேசுவது, முருகப்பெருமானை பற்றி தரக்குறைவாக பேசுவது, அம்பாளை பற்றி தரக்குறைவாக பேசுவது, சிவபெருமானை பற்றி தரக்குறைவாக பேசுவது, ராமரை பற்றி தரக்குறைவாக பேசுவது, இப்படியெல்லாம் பேசினாலும் நம்மளுடைய அத்தனையும் நம்ம மறந்துடுறோம். மறந்து திராவிட கலாச்சாரத்திற்கே நாம் மீண்டும் மீண்டும் வாக்களித்து இன்றைக்கி அந்த வாக்கை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய தமிழகத்தை போதைப்பொருள் கலாச்சாரமாக மாற்றிவிட்டார்கள். மதுவுக்கு அடிமையாக்கிவிட்டார்கள். நம்மளுடைய இளைஞர்களை, நம்மளுடைய குழந்தை செல்வங்களை எல்லாம் இளம் வயதிலேயே குடிக்க வைத்து போதைக்கு அடிமையாக்கி தலைமுறைகள் சீரழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டும். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடத்தப்படுகின்ற போர். இந்த வாக்குங்கிறது பெரிய படைபலம் படைத்தவர்கள் 2 நாட்டை வைத்து சண்டை போடுவார்கள். அதில் தர்மத்தின் பக்கம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதர்மம் ஜெயிக்கிறது போல என்று ஓட்டை வைத்து சீரழித்து வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணியும் கொடுத்து வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று போதைப் பொருளும் நம்மளுடைய தமிழகமெங்கும் மதுவுக்கும் அடிமையாக்கி இளைஞர்களையும் அந்த குடும்பங்களை சீரழித்து வருகின்றதை நீங்கள் உணர வேண்டும். அப்படிப்பட்ட தர்மத்தை காப்பதற்காக நினைத்தாலே முக்தி தருகின்ற அண்ணாமலைக்கு இணையாக, அண்ணாமலை நினைத்தாலே முக்தி, ஆனால் நாம் வழிபடுகின்ற தெய்வங்களையெல்லாம் கொச்சையாக கேவலமாக பேசிக்கொண்டு இருக்கின்ற திராவிட கூட்டங்களினுடைய கூட்டத்திலே நாம் சென்று வாக்களித்தால் அடுத்த தலைமுறையை நாம் இழந்துவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தவறுகள் தட்டி கேட்பதற்கு நாம் எல்லாம் துணிந்துவிட வேண்டும். அதற்காக உங்களுடைய வாக்கு ஒரு விரல் புரட்சியை நீங்கள் தமிழகத்திலே ஆன்மீக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு, ஆன்மீக அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதற்கு, தேசமும் தெய்வீகமும் இரண்டும் 2 கண்கள் என கொண்டு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை தவறாமல், நம்மளுடைய வாக்குரிமைகளை நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகப்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். மறந்தும் ஓட்டுக்களை நோட்டாவிலே போட்டு விடாதீர்கள். நோட்டாவிலே ஓட்டுக்கள் போட்டால் அது எந்தவித பயனும் இல்லாமல் போய்விடும். நமது மாற்றம், நல்ல ஆன்மீகம், நமது தேசம் உலகுக்கு குருவாக வேண்டும். நம்மளுடைய ஆன்மீக பூமியெல்லாம் நம்மளுடைய தர்மம் தலைக்க வேண்டும். எந்த மதத்தையும் இழிவாக பேசுவது அல்ல. இஸ்லாமிய மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ இழிவுபடுத்துவது நம்மளுடைய ஆன்மீகவாதிகளுடைய பொறுப்பல்ல.
ஆன்மீகவாதிகள் இழிவாக பேச மாட்டார்கள் எந்த மதத்தையும். மதத்திற்கு தனி சலுகை அல்ல. நாம் எல்லோரும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய தேசம் இருந்தால்தான் நாம் இங்கிருந்து தமிழிலே பேச முடியும். மதத்தை பிடித்து கொண்டு நம்மளுடைய தேசத்தை அழிக்க நினைக்கும் திராவிட கூட்டம் பார்த்தா எல்லாம் பணம் பணம் பணம், எல்லா சிக்கன், கோழி பிரியாணி, கோட்டர், போதைப்பொருள், இதற்கெல்லாம் அடிமையாகி நம்மளுடைய அடுத்த தலைமுறையை சீரழிக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாக்கா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாக்கை இளம் வயது அண்ணாமலைக்கு உங்களுடைய வாக்கு, தேசிய ஜனநாயகத்திற்கு உங்களுடைய வாக்குகள் இருக்கட்டும். அன்புக்குரிய வாக்காளர்களே, போற்றியோம் நமசிவாய.